நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த பலத்தை நம்புகிறவன் அழிந்து போவான். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த பலத்துல நம்பிக்கை வைக்கிறவன் விழுந்து போவான். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வத்தின் பலனை நம்புகிறவனோ அவன் நீண்டு வாழ்வான். ஹல்லேலூயா. அப்ப தெய்வத்தின் பலம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தெய்வம் அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. வார்த்தை என்கிற வசனத்தினால் உங்களை இடை கட்டுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கைகளை தட்டி சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்மசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்மசனம் நம்புவதா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. யாரெல்லாம் தெய்வத்தை நம்புறீங்களோ உங்களை தெய்வத்தின் அன்பு சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அது ஒரு கவசமாக உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. நீங்க கீழே விழாதபடிக்கு, பாவத்துல விழாதபடிக்கு, பலகீனத்துல விழாதபடிக்கு
அவருடைய அன்பு உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. பாவத்துல விழக்கூடிய கடைசி நொடியில கூட தெய்வத்தின் அன்பு உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் இந்த வேளையில் என்னை நிரப்புங்க என்று கேட்போமா? உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்மசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்மசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. சேர்ந்து பாடுவோம். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம். நம்புகிறே வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. உயிருள்ள இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். உங்கள் கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தாழ்ச்சியை பற்றி இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. பழகும்போது மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள். தாழ்நிலையில் இருப்போருக்கு கடவுள் கருணை காண்பிக்கின்றார். தாழ்ச்சியான உள்ளத்தோரை ஆண்டவர் உயர்த்துகின்றார். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய திருமுன்னிலையில் தாழ்ச்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சி தான் ஆண்டவர் நம்மை மென்மேலும் உயர்த்துவதற்கான அடிப்படையான ஒரு நற்குணமாய் அமைந்திருக்கிறது. கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அவருடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆசீர்வாதமான கொடைகளை நம் வாழ்வில் பெற்றிருக்கிறோம். திறமைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நம் குடும்பத்திற்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் அது கடவுளுடைய கருணை அல்லவா? அது கடவுளுடைய ஆசீர்வாதம் அல்லவா? கடவுள் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான பரிசு அல்லவா? எனவே எப்பொழுது நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு நடந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த இறை ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். ஆணவமோ அகங்காரமோ
திமிர்த்தனமோ நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. செருக்குற்றோர் இகழ்ச்சி அடைவர் என்றும் இறைவார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது சிந்தனை பாருங்க. கடவுளை நினை, கவலையை மற. எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நினைக்கிறோமோ நம் வாழ்வில் வருகிற கவலைகள் எல்லாம் மறைந்து போகிறது. அன்பிற்குரியவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே கவலை இருக்கிறது. கவலைப்படாத மனிதனே இல்லை. எல்லாவற்றிலும் கவலை. குடும்பத்தை நினைச்சு கவலை, வேலையை குறித்து கவலை, மனைவியை குறித்து கவலை, கணவனை குறித்து கவலை, பிள்ளைகளை நினைத்து நினைத்து கவலை கொள்வது, உடம்பில் இருக்கின்ற நோய் நொடிகளை குறித்து கவலைப்படுவது, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவது, எல்லாவற்றிற்கும் கவலைதான். இன்னைக்கு கவலைப்பட்டு சோகமாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையையே இழந்து போகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழாமல் விட்டு விடுகிறோம். எல்லாருக்குமே கவலை வருது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கிறது. பிறகு ஏன் அதிகமான இந்த கவலையில் மூழ்கி 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 வேதனைப்பட வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, பாருங்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் நம் மேல கவலை கொண்டுள்ளார். அவருக்கு தெரியும் என் அன்பு மகன், என் அன்பு மகள் எதற்காக கவலைப்பட்டு இருக்கிறார், எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார், எதற்காக வேதனைப்படுகிறார், எதற்காக துன்பம், எதற்காக அழுகை என்பது ஆண்டவருக்கு தெரியும். எனவே நம் கவலையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மீது கவலை கொண்டுள்ளார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. எனவே அறிவு தெளிவோடு நீங்கள் விழிப்பாயிருங்கள். துன்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் துன்ப காலங்களில், அந்த வேதனைப்படுகிற தருணங்களில் பாருங்க, சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்துவார். வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிது காலம் எல்லாருமே துன்புற வேண்டும். எல்லாருக்குமே துன்பம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமாகவே துன்பங்களை அனுபவிப்பவர்கள் எங்காவது உண்டா? நிரந்தரமாகவே மகிழ்ச்சியில் திளைத்திருப்பவர்கள் மட்டுமே இருக்கிறார்களா? அப்படி இல்லை. மகிழ்ச்சியும் உண்டு, துன்பமும் உண்டு, வேதனையும் உண்டு, அதே நிலையில் நிம்மதியும் உண்டு. பாருங்க, அவர் நம்மை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்துகின்றார். அவரது வல்லமை என்றென்றும் நமக்கு உள்ளது. எனவே எப்பொழுதுமே ஆண்டவருடைய அருளில் நிலைத்திருங்கள். அற்புதமான அறிவுரை. எப்பொழுதுமே ஆண்டவருடைய அருளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் துன்பத்தோடு இருக்கிறீங்க? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான குடைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி, அந்த நற்கொடைகளுக்காக, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அன்பு முத்தம் கொடுத்து வாழ்த்துக்களை கூறுங்கள். அவர்களும் அந்த மகிழ்ச்சியை, அந்த இறை அமைதியை, நிம்மதியை அனுபவிக்கட்டும். இன்றைய நற்செய்தியிலும் கூட உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவருடைய அழைப்பு இது. இந்த அழைப்பு ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லோருமே நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த நற்செய்தி இயேசுவினுடைய பாடுகள், அந்த நற்செய்தி இயேசுவினுடைய மரணம், அந்த நற்செய்தி இயேசுவினுடைய உயிர்ப்பு. இதை நாம் பகிரங்கமாக பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வினாலும் கூட. இன்றைக்கு நற்செய்தியாளரான மார்க்கு அவர்களை விழாவாக நினைவு கூர்ந்து செபிக்க நம்முடைய தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நற்செய்தியாளர் மார்க்கு ஒரு அற்புதமான புனிதராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி தூயகமாய் அமைந்திருந்தது. எப்பொழுதுமே புனித பேதுருவுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பணி வாழ்வில் இவரும் உடனிருந்தவராக இருக்கிறார். புனித பவுலடிகளாரோடும் உடனிருந்து
அவர் நற்செய்தி அறிவிக்கிற இடங்களில் எல்லாம் இவரும் சென்று உதவி புரிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எவரெல்லாம் புதிய கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ, புதுசாக கிறிஸ்தவர்களாக மாறுறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வீட்டில் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை நன்றாக உபசரித்து கவனித்து கொண்டவராயிருக்கிறார். ஒரு அன்பின் உபசரிப்பு. புதிய கிறிஸ்தவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களை தங்கச் செய்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது என்கிற அற்புதமான பணியை புனித மார்க் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அலெக்சாந்திரியாவினுடைய ஆயராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த இடத்தில் அற்புதமான மறைப்பணியை அவர் செய்திருக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லும்போது வெறும் மனித குலத்திற்கு மட்டுமல்ல, மானிட குலத்திற்கு மட்டும் இந்த நற்செய்தி அல்ல, மாறாக படைப்பு எல்லாவற்றிற்கும் நற்செய்தி, எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தி என்கிற மகத்துவமான உண்மையை மார்க் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். இன்னும் குறிப்பாக இயேசு ஆண்டவரை கடவுளின் மகன் என்று அறிவிப்பதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாயிருந்தது. அவருடைய நற்செய்தியினுடைய அடிப்படை நோக்கமும் குறிக்கோளும் இயேசு ஆண்டவரே. என் அன்பிற்குரியவர்களே, தந்தையால் நமக்கு கொடுக்கப்பட்ட மெசியா, மீட்பர், அவருடைய அன்பு மகன், ஒரே மகன் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இயேசுவுக்காக துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அற்புதமான புனிதர் மார்க் அவர்கள் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறார். இவருடைய திருப்பண்டமானது வெனிஸ் நகரில் ஒரு பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மார்க்கு யார்? மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 51 முதல் 52 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் அந்த இடத்தில் படை வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் இயேசுவை கைது செய்கிறார்கள். அந்த காட்சியை கண்ட ஒரு அற்புதமான புனிதராக, இளைஞனாக இருக்கிறார் புனித மார்க்கு. அந்த காட்சியை கண்டவுடனே அவர் கைது செய்யப்பட்ட அந்த நிலையில் தான் போர்த்தியிருந்த அந்த மேலாடையை தூக்கி வீசிவிட்டு அவர் வெற்று உடம்போடு ஓடி சென்றார் என்று இறைவார்த்தை போடப்பட்டிருக்கிறது. மரபு ரீதியாகவே இது புனித மார்க்குவை குறிப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். சிங்கங்கள் சூழ்ந்த அரியணையில் ஆயர் பீடத்தில், ஆயர் உடையில் அவர் அமர்ந்திருப்பதாக அவருடைய உருவகமானது சித்தரிக்கப்படுகிறது. வெனிஸ் நகர மாலுமிகளை அவர் காப்பது போல ஒரு சித்தரிப்பும் அவரை பற்றி எடுத்து சொல்லப்படுகிறது. இன்னும் குறிப்பாக 2 இறக்கைகள் அணிந்திருக்கின்ற சிங்கத்தினுடைய அரியணையில் அவர் வீற்றிருப்பதாகவும் எடுத்து சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த அற்புதமான புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நாமும் கிறிஸ்துவின் சீடர்களாக மாறி நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதற்காக பைபிளை வீடு வீடாக தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அர்த்தமில்லை. மாறாக வாழும் நற்செய்தியாக நாம் இருக்கிற இடத்திலும், நாம் பணி செய்கின்ற இடத்திலும், நாம் சந்திக்கிற மனிதரிலும் இருக்க முடியும். நாம் ஏன் அப்படி வாழக்கூடாது? சிந்தித்து பார்ப்போமே. உண்மை, நீதி, நேர்மை போன்ற பண்பு நலன்களை உள்வாங்கிக் கொண்டு அன்போடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு வாழ்வதின் வழியாக நம்மை பார்க்கிற எல்லோரும் இதோ கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லி நம்மை குறித்து பெருமைப்படுகிற அளவிற்கு நாம் வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அதுதான் கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வு என்பதை உணர்ந்தவர்களாய் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக திகழ்வோம். புனித மார்க்குவை போல அவரின் அன்பு சீடர்களாய் வாழ்வோம். ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளை காணச் செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு ஆண்டவரே,
எங்கள் வாழ்நாளில் இன்னும் ஒரு நாள் கூட்டி கொடுத்து இந்த நாளை காணச் செய்திருக்கிறீரே. இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு நற்செயல்களையும் ஆசிர்வதியும். உம்முடைய வழிநடத்துதலோடு உமது பாதுகாப்போடு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க உமது அருள் துணையை நாடி நிற்கிறோம். இந்நாளில் நற்செய்தியாளரான புனித மார்க்குவினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடிக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் ஆண்டவரே, அவரைப் போலவே நாங்களும் உமது வார்த்தைகளின் மீது அதிகமான ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டு வாழும் நற்செய்தியாக எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் திகழ எங்களுக்கு அருள் தாரும். அவரைப் போலவே நாங்களும் கூட உம்முடைய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ, சிறப்பாக உயிர்ப்பின் சாட்சிகளாக திகழ வரம் வேண்டி நிற்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆபத்து, தீங்கு, விபத்து, நோய் நொடிகள் என எல்லாவற்றிலும் இருந்தும் உம்முடைய வானதூதர்களை எங்களுக்கு பக்கபலமாக நிறுத்தி எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். யோவான் செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். அடுத்து சொல்றாரு, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவருக்காக பணி செய்த புனிதர்களை திருச்சபை நமக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக இந்த உலகத்துல வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிய முன்மாதிரிகளை திருச்சபை நமக்கு வெளிப்படுத்தும் அடையாளமாகத்தான் நம்முடைய ஆலயம் முழுவதும் கத்தோலிக்க ஆலயங்களிலே சுரூபங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாருங்க, இந்த வசனத்தை எடுக்கும் பொழுது நான் சிந்திக்கிறேன், கேரளாவில் நம்மளாம் குருசுமலைக்கு போவோம். அந்த குருசுமலைக்கு போனுடைய மலையாற்றூர் என்று சொல்லுகிற அந்த மலையாற்றூர், அதனுடைய ரெக்டர் ஃபாதராக 2018 இருந்த ஃபாதர் பேரு அருட்தந்தை சேவியர். பிரைஸ் தி லார்ட். என்ன பேரு? ஃபாதர் சேவியர். வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பெரிய சாட்சி அனுபவம். ஏன் அப்படின்னா, இந்த ரெக்டர் ஃபாதரான இந்த சேவியர் ஃபாதர் அங்க அந்த பங்குல இருக்கும்போது ரொம்ப அன்பானவர், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார், எல்லாரையும் அன்பு செய்வார். ஆனா அங்க இருந்த அந்த கோயில் கணக்கு பிள்ளை, கப்பியார் அப்படி சொல்றோம்ல, அந்த கோயில் கணக்கு பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமானவர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர், வித்தியாசமா அவர் செயல்படுவார். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இவர் ரொம்ப சரியில்லாம இருக்கிறான், இவனை முதல்ல எடுத்து மாத்துங்க, நீக்குங்க. அந்த ஃபாதர் அவருக்கு சொல்லி பார்த்தாரு, ஆலோசனை சொன்னாரு, ஆனா அவர் கேட்கல. ஒரு நாள் ஃபாதர் மற்றவங்க எல்லாம் சொல்றதுனால, சரி இவருக்கு ஒரு வாரம் விடுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தற்காலிகமாக அவரை இந்த கொஞ்ச நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அனுப்பிட்டார். இந்த கப்பியார் நல்லா குடிச்சாரு. குடிச்சிட்டு அவன் சிந்திச்சான், இந்த ஃபாதர் என்ன நீக்கிட்டாரு. கூட இருந்த குடிகாரெல்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். இந்த ஃபாதர் மலையில போய், மலையாற்றூர்ல மேல உள்ள குருசு மலையில போய் பூசை வச்சுட்டு திருப்பலி நிறைவேற்றிட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கப்பியார் ஃபாதரை சந்திக்க நேரம் மேல போறோம். நீ உங்களுக்கு தெரியும், அங்க இருந்து நம்ம நடந்து மேல போகணும், மேல இருந்து கீழே நடந்தா வரணும். அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கப்பியார், அந்த கோயிலுடைய ஆலய பராமரிப்பாளர் அந்த ஃபாதரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொன்று விட்டான். ஃபாதர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட உடனே இது ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த பங்கில் உள்ள எல்லா மக்களும் நம்முடைய ஃபாதர் சேவியர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். உடனே இதுக்கு காரணமான இந்த கப்பியாரையும் அவன் குடும்பத்தையும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு குழு திரளுகிறது. ஆனால் இந்த செய்தி இந்த ஃபாதர் சேவியருடைய தாயாருக்கும் அவருடைய உடன்பிறப்புகளும் தெரிந்த உடனே அவருடைய தாயார் முதல்ல சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க அந்த கப்பியாருடைய வீட்டுக்கு போய் பாதுகாப்புக்கு நில்லுங்கள்.
அந்த கப்பியாருடைய குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கப்பியாருக்கு அந்த கணக்கு பிள்ளையுடைய வீட்டுக்கு அந்த தாயானவள் அங்க தன்னுடைய மகன்களை அனுப்புகிறார். அதோடு முடியல, ஃபாதருடைய அடக்கம் முடிகிறது. அதுக்குள்ள காவல்துறையினர் அந்த கணவரை அரெஸ்ட் பண்றாங்க. பிரியமானவர்களே பாருங்க, இந்த தாயானவள் அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறார். தாய் மட்டும் இல்ல, அவருடைய சகோதரர், அவருடைய உறவுகள் எல்லாம் போறாங்க. போனா அந்த தாய், அந்த அம்மா நடுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகுமோன்னு அந்த அம்மா தாய் சொன்னாங்க, ஃபாதருடைய அம்மா, மகளே, நான் என் மகன் சேவியர் கொல்லப்பட்டிருந்தாலும் என்னுடைய மகனை கொல்ல காரணமான உன்னுடைய மகனும் எனக்கு ஒரு மகனை போலத்தான் இருக்கிறான். நான் அவனை அன்பு செய்கிறேன், உன்னையும் நான் அன்பு செய்கிறேன். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று தங்கள் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். கைத்தட்டுங்கப்பா. பிரியமானவர்களே, இயேசுடைய சீடத்துவம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை என்னை அழைத்தது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மளாம் நிறைய என்னெல்லாமோ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்னெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளின் ஆவி நமக்குள் என்ன கொண்டு வருகிறார் என்றால் சிநேகம். என்னது? சத்தமா சொல்லுங்க. என்னது? ஆண்டவர் அன்பை கொடுக்கிறார். தெய்வம் சிநேகத்தை கொடுக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் அன்பை பொழிகிறாருங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சிநேகத்தை, தன் அன்பை, இயேசு தன் அன்பை நமக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தர் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, உனக்குள் தெய்வம் சிநேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன், ஃபாதர் சேவியர் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அவளுடைய தாயோட இருதயம் எங்க இருந்துச்சுன்னா, என் மகன் கொல்லப்பட்டாலும் என் மகன் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. அந்த கிறிஸ்துவுடைய அடிச்சுவடு என்ன தெரியுமா? கிறிஸ்து என்னை அன்பு செய்தது போல நானும் அவனை அன்பு செய்யணும். இங்க இருக்கிற நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இன்னைக்கு தேவையான ஒன்றை வைக்கிறார். அது என்னன்னா, நீ என்னுடைய சீடத்தி, நீ என் சீடன் என்றால் யார்? பழி வாங்குறவன் கிடையாது. பாருங்க, நம்ம அந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில யாரை பார்த்தாலும், எல்லா இடத்துலயுமே நான் பார்க்கிறேன், ஒரே இந்த வாழ்க்கையில பழிக்கு பழி, போட்டிக்கு போட்டி, பொறாமை, எரிச்சல், காய்மகாரம், யாருமே வேண்டாம்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை. பிளீஸ், தயவு செய்து சொல்றேன், கடவுள் நம் உள்ளத்தை அன்பினால் நிரப்புகிறார். ஆமென்.